கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை, கணபன கட்செவியால் பணியணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவியார்ப்பு எழத் தொட்ட போர்வேள் முருகனை போற்றி, அன்பால் குவியாக் கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கண் வாய்த்ததுவே எங்கண் கூடியவே. கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை, கணபன கட்செவியால் பணி அணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி, அன்பால் குவியாக் கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கண் கூடியவே. வானர வீரர்களைக் கொண்டு கடலில் அணை கட்டி அமைந்த இராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகராகிய திருமுருகப்பெருமானை, கூட்டமான படங்களை தலைகளாய்க் கொண்ட பாவை அணிகலனாக அணிந்துள்ள சிவபெருமானின் திருமைந்தரை, வலி உடைய அரக்கர் வாழும் உலகங்கள் எல்லாம் அச்சத்தால் கதறுதலால் பெரிய ஒலியுண்டாக ஏவிய போர்த்தொழிலில் வல்ல வேலாயுதத்தை உடைய திரு முருகப்பெருமானை அன்போடு வணங்கி கும்பிடாத கைகள் அடியேனுக்கு எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தன? பிள்ளை என்னும் பிரபுவே, சிவபிரான் தன் மகனே, வெள்ளை உள்ளம் கொண்டவனே, வேண்டும் வரங்கள் தருவாய், தொல்லைகள் யாவும் தீர துணையே உந்தன் திருநாமம். கந்தர் அலங்கார வரிசையில 43வது பாடலாகிய கவியார் கடல் அடைத்தோன் என்கின்ற பாடலை பார்க்கலாம். கவியார் கடல் அடைத்தோன் மருகவனை, கணபன கட்செவியால் பணி அணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி, அன்பார் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் பழைய 42வது பாடலிலே வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு வாய்த்ததுவேன்னு கேட்டாரு. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை, சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வா வினை ஏன் நெடுங்காலமேன்னு தேவார பாடலே வந்த அளவிலே தலையாலே, உடம்பாலே, கைகளாலே, கரங்களாலே இறைவனை பூஜை செய்ய வேண்டும். நம்முடைய அவயவங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். மனத்திலே இறைவனை நினைத்து இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சரீரத்தினாலே செய்ய வேண்டும் என்பதை உட்பொருளாக கருத்தாக கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர். முதல் பாடல்ல சிரம் வந்து எனக்கு ஏன் வாய்த்தது, முருகனை வணங்காத சிரம் எனக்கு எதற்கு வந்து வாய்த்தது, தலை வணங்காத சிரம் எனக்கு எதற்கு வாய்த்தது என்று கேட்டார். இந்த பாடலிலே கைகள் எனக்கு எங்கே வந்து இங்கன் கூடியவே, எனக்கு எந்த 2 கைகள் வந்து எதற்கு கூடிச்சு அப்படின்னு கேட்கிறார். இந்த பாடல்ல முதல் வரியிலே கவியால் கடல் அடைந்தோன் மருகோனை, மருகோன்னா மகாவிஷ்ணுடைய தங்கை ஆகிய பார்வதிக்கு பிறந்தவன் குமரப்பெருமான். அதனாலே விஷ்ணு வந்து முருகனுக்கு மாமன். அதனாலே கவியார் கடல் அடைந்தோன் மகனை. கவி அப்படின்னா குரங்கு. நிறைய குரங்கு கல்லு போட்டு சேது பந்தனம் கட்டித்து. ஆனா இங்க கவின்னு ஒரே ஒரு கவியை மொத்தம் சொல்ற. இதுல சூட்சமம் என்னன்னு சொன்னா, அந்த குரங்குகள் எத்தனை இருந்தாலும் அத்தனைக்கும் சார்பாக ஒரே ஒரு குரங்கு, ஹனுமன் என்னும் குரங்கு தான் இந்த பரமாத்மா ஆகிய ராமரையும் ஜீவாத்மா ஆகிய சீத்தையும் சேர்ப்பதற்கு துணையாக இருந்து ஒரு பாலமாக இருந்தது. ஆகையினாலே குருவின் கடாட்சம் என்பதனாலே அந்த குருவின் அருள் இல்லாமல் இறைவனை இரண்டரை கலப்பது கடினம் என்பதை ஒரே வார்த்தையில் கவியால் கடல் அடைத்தோன் மருகனை சொன்னார். கடல் அடைத்தோன் மருகோனைன்னு சொல்லும் போது கடல் அடைச்சது நிறைய இடத்துல அருணகிரிநாதர் பேசுறார். இந்த கவி அப்படின்னு சொல்லும்போது குரங்குகள் வருது. இந்த குரங்குகள் எல்லாம் சமுத்திரத்தை கல்ல போட்டு நினைச்சது. அதுல நலன் நீலன்னு 2 குரங்குகள் ராமநாமம் எழுதி அந்த கல்ல அதுல போடுறது.
போட்ட உடனே அந்த கல்லு தண்ணியில முதக்கிறது. அப்படி நிறைய கற்களை போட்டு சேது பந்தனம் அமைத்தார்கள். ராமேஸ்வரத்துல இன்னைக்கு கூட ஆகாய படத்துல இருந்து எடுத்திருக்கிறார்கள். தண்ணி கடியில ஒரு பாலம் போவது தெரிகின்றது. அதனாலே அந்த கருவடைந்த பத்துற்ற திங்கள் என்கின்ற பாடலிலே இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணர் கத்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அன்ற எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அப்படின்னு அருணகிரிநாதன் ராமனுடைய கதையை இந்த குரங்குகள் எல்லாம் கடல் அடைத்ததை சொல்லுகின்றார்கள். இந்த ரவி அப்படின்னா சூரியன், வெற்றி குரங்கு சுக்ரீவன், சூரியனுடைய புத்திரனாகிய சுக்ரீவன், ஒப்பற்ற பிரம்மனுடைய உந்தியில் வந்தவன் கர் அப்படின்னு சொன்னா ஜாம்பவான், கிணர் கர்த்தன் என்று கர் அப்படின்னா ஜாம்பவான், நெடுநீலன் அதாவது அக்னிக்கு பிறந்ததாகிய இனர் கர்த்தன், நெடுநீலன் அக்னி அப்படின்னு சொல்ற. அப்படி நெடுநீலன் வந்து எரியதென்றும் எரியினா அக்னி, நெடுநீலன் அக்னிக்கு பிறந்தவன் நீலன், ருத்ர சிறந்த அனுமன், ருத்ரனுடைய அவதாரமாகிய அனுமன். இந்த குரங்குகள்லாமா சேர்ந்து கல்ல போட்டு சேதுபந்தனத்தை அமைச்சது. அந்த ஒரு பெரிய ராமாயண கதையை ராமபிரான் தன்னை துறந்து ராவணன் கொண்டு சென்ற 10 குணங்களாகிய கெட்ட குணங்கள் சேர்ந்த ராவணன் சீதையை கொண்டு செல்ல அந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவை அடைவதற்கு குருவாக துணையாக இருந்து சேதுபந்தனம் அமைத்து தந்த குருவான அனுமனை சொல்லுகின்ற வரிகளாக முதல் வரி மருகோனை, முருகன் ராமனுடைய மருகன், விஷ்ணுவுடைய மருகன் என்பதையும் கண பண கச்செவியால் பணி அணி கோமான் சொன்னார். கண பணன அதிகமான தலைகளை உடைய ஆதிசேஷன், அந்த அந்த அதிக பணம் அப்படின்னா படம் நாகப்படம் அப்படி நிறைய இருக்கக்கூடிய ஆதிசேஷன் முதலிய ஆகிய பாம்புகள். இந்த காஷ்யப மகர்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வினதா கத்ருன்னு 2 பத்தினிகள் இருந்தார். இந்த வினதாக்கு 2 குழந்தைகள், 2 முட்டை போட்டா அந்த முட்டைகள் 2ம் பட்சிகள், ஒன்னு அருணன் ஒன்னு கருடன். அதே மாதிரி இந்த கத்ருவுக்கு ஆயிரக்கணக்கான முட்டைகள் பிறந்தது. அந்த முட்டைகள் எல்லாம் பாம்புகளாக வைத்திருக்கு. அதுல முதல் பாம்பு ஆதிசேஷன், 2வது பாம்பு வாசுகி. இந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவுக்கு படுக்கை அமைஞ்சது. வாசுகி சொல்லிட்டு நான் சிவபெருமான்கிட்ட போறேன். சிவனை குறித்து பல காலம் தபம் இருந்து சிவனிடம் இருந்து அனுகிரகம் வாங்கினது. என்ன அனுகிரகம்னா எக்காலும் என்னுடைய மூச்சு காற்று சிவபெருமானையே கூப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நாமஸ்மரணையே கேட்டது. அந்த அருளை கொடுத்தார் சிவபெருமான். அந்த வாசுகியை பிடிச்சு மந்திரகிரியில கட்டி சமுத்திர மந்தனம் பண்ணினார்கள். பார்க்கடலை கடைந்தார்கள். இந்திரனுடைய இழந்த பொருள்கள் எல்லாம் மேலே பொங்கி பொங்கி வெளியே கிடைத்தது. உஜஸ்ரவசு, அந்த மாதிரி இந்திரனுடைய குதிரைகள், இந்திரனுடைய யானை ஐராவதம், இந்திரனுடைய கற்பக விஷம், அவனுடைய சிம்மாசனம், வெண்கொற்ற கொடை, சந்திரன், இலக்குமி எல்லாமே பார்க்கடலில் இருந்து திரும்ப கிடைத்தது. அப்படி பார்க்கடலை கடைய கயிறாக உதவியது அந்த வாசுகி ஆகிய பாம்பு. அந்த வாசுகி பாம்பை சிவபெருமான் தன்னுடைய காதிலே அணிந்து கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் பேசுறார். பழக்கம் கணபன கச்செவியால் பனி அணி கோமான், பனினா பாம்பு, அணினா காதுல போட்டுக் கொள்வது, செவியால் கட்செவி அப்படின்னா பாம்புக்கு கண்ணே காது, கண்ணாலே பார்க்கின்ற பொருளை கேட்கிறது. அதனாலதான் பாம்பாட்டி கூட ஊதும் போது அந்த மோடியினாலே பாம்பு ஆடவில்லை. அவன் மோடியுடைய அந்த அந்த ஆக்காரம், அந்த ரூபத்தை பார்த்து அந்த பாம்பு ஆடுகின்றது. அதனால கணபன கச்செவியால் பனி அணி கோமான் அப்படின்னு தாமரையின் மட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் காமனை எரித்த தீ நயன நெற்றி காதிய ஸ்வர்க்க நதி வேணி, நதினா ஸ்வர்க்க நதினா கங்கா நதி, அதை தலையில வச்சிட்டு இருக்கார். காமனை எரிச்சார் சிவபெருமான். தீ நயன நெற்றிக்கண் தீயாக இருந்தது, அக்னியாக இருந்தது. வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. கானில் உரை புற்றில் ஆடு பனி, காற்றுல இருக்கக்கூடிய புத்து, பாம்பு புத்துல இருக்கக்கூடிய பனி இட்ட காதுடைய அப்பர் குருநாதா அவர் காதுல இருந்த பாம்பை போட்டுக்கிறார். அந்த பாம்பு வாசுகி பாம்பு. அது வரம் வாங்கிட்டு சிவபெருமான்கிட்ட எப்பொழுதும் நமசிவாய என்ற நாமம் என்னுடைய மூச்சு காற்றுல இருக்க வேண்டும். அதனால காதுல போட்டுக்கொண்டார். அந்த மூச்சு காற்றால் நமசிவாயா நமசிவாயன்னு காதுல ஓதிக்கொண்டே இருக்கிறது அந்த வாசுகி பாம்பு. ஆகையினால கணபன கட்செவியால்
பணி அணி கோமான். இங்க என்ன, பரமாத்மாவை ஜீவாத்மா அடைவதற்கு குரு முகாந்திரமா மந்திரம் வேணும். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கின்ற குருவை போல, அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற நம்மை போல அந்த குண்டலினி சக்தியானது, பாம்பானது அந்த இறைவனுடைய நாமத்தை எப்போதும் சொல்லுவதற்காக வாசுகி பாம்பை இங்கே கொடுத்திருக்கிறார். செவியால் பணியணி கோமான் மகனை. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கோமான் அரசன், தேவர்களுக்கு அரசன், முத்தேவர்களே முதல்வர். அதனால கோமான் சிவபெருமானுடைய மகனை. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகனாகிய முருகப்பெருமானை திரள் அரக்கர் புவி ஆர்ப்பழ தொட்ட போர் வேலனு. திரள் அரக்கர் திறமை வாய்ந்த வலிமை வாய்ந்த அரக்கர்கள். இங்கே கவினா தொடங்கு, கணப்படம்னா மிகுதியான படங்கள் உள்ள, கட்செவினா கண்ணே காதாக உள்ள பாம்பு, பணியின அலங்காரம், பணியின போட்டுக் கொள்ளுதல், அணியின அலங்காரம், கோமான் என்றால் அரசன், திரள் என்றால் வலிமை. திரள் பெற்ற புவி ஆர்ப்பழ பூலோகத்திலே இந்த சண்டை நடக்கும் போது சூரபத்மாதிகளும் முருகப்பெருமானும் போரிடி இருந்த சமயத்திலே பூதகணங்கள் எல்லாம் தேவகணங்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை போடும்போது, இந்த பூதகணங்கள் அரக்கர்களோட சண்டை போடும்போது பெரிய சப்தம் ஏற்படுகின்றது. மலைகள் எல்லாம் உருண்டு விழுகின்றது. அந்த சமயத்துல பெரிய சர்ப்பம், ஆர்ப்பு அப்படின்னா சர்ப்பம், சத்தம். புவி ஆர்ப்பழ போர் வேல் முருகனை. அப்படி போரிட்ட திருப்போர் குமரனை, திருப்போரோர் குமரனை, அந்த திருப்போர் வேலவன், திருப்போர் வேல், திருப்போர் குமர், புவி ஆர்ப்பழ தொட்ட போர் வேல் முருகனை. என்னன்னா, முருகப்பெருமான் வேலை விடவே இல்லை, வேலை வச்சுட்டு இருக்கான். அந்த வேலானது தானாக சென்று எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற வேல். இந்த வேலானது அம்பிகையான ரூபம், தானா புறப்பட்டு அரக்கர்கள் கிளைகளை அறுத்து கிரௌஞ்ச பர்வதத்தை வெட்டி சமுத்திரத்தை குடித்து மறுபடியும் அந்த அரக்கர்களுடைய ரத்தத்தை அந்த சமுத்திரத்திலே நிறைத்து, இந்த சமுத்திரத்தை முதல்ல சொன்னார், அந்த சமுத்திரத்தை கடக்க கல்ல போட்டாங்க. இந்த சமுத்திரம் வற்றின சமுத்திரத்தை ரத்தத்தினால முருகப்பெருமானுடைய வேல் நிறைத்தது. புவி ஆழ்பழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி, அவனை எப்போதும் போற்றுதல், முருகப்பெருமானை போற்றி. குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியதே. அப்படி முருகப்பெருமானுடைய திருமணியை நினைத்து இரண்டு கைகளினாலே அவனை கூப்பாத கரங்கள் எனக்கு வந்து எங்கே சேர்ந்ததுவே அப்படின்னு அந்த ஒரு திருச்செந்தூர் பாடல்ல முடிமேல் கைகளை தூக்கி கரங்களை தூக்கி வணங்க வேண்டும் என்று சொல்றார். அப்படி முருகப்பெருமானை தலை மேலே கைகளை தூக்கி வணங்க வேண்டும், அவருடைய பெயரை போற்ற வேண்டும். முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். ஒரு காலம் துன்பப்படார், ஒரு காலம் நாடு புகார். சமராபுரி புண்ணியனை முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருவாத செல்வம் அடைவர். வியாதி அடைந்து நீயார், ஒரு காலம் துன்பப்படார், ஒரு காலம் நாடு புகார். பரகதி உற்றிடுவார். சமராபுரி புண்ணியனை, சமராபுரினர் அந்த திருப்போரூர் அப்படிங்கிற கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ போர் வேலவன். போருக்கு தன்னுடைய வேலை வைத்துக் கொண்டு ஞான வேலினாலே அஞ்ஞான இருளாகிய அரக்கர்களை அழித்து திரள் வாய்ந்த அரக்கர்களை எல்லாம் பொடித்து புவி ஆழ்பெற உலகம் எல்லாம் முருகா முருகான் சத்தம். அந்த ஆர்ப்பானது சத்தம், கடல் ஓசை ஓம்னு கேட்கறது. இவர்கள் கத்துகின்றதெல்லாம் முருகா முருகான்னு அந்த பேய்கள் எல்லாம் திருப்புகழ் பாடி ஆடித்து அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அந்த போர்க்களத்திலே வந்த சப்தம் எல்லாம் முருகனுடைய நாமாவை சொல்லியது. அப்படி குவியா கரங்கள், அப்படி உன்னை போற்றி குவியாத கரங்கள் எனக்கு எங்கே வந்து இங்கே கூடியவேன். கூடியவேங்கிற வார்த்தைக்கு பிரமாதமான பொருள் இருக்கின்றது. ஒரு கையில வணக்கம் செய்ய முடியாது, ரெண்டு கையில வணக்கம் செய்ய வேண்டும். அதிலே இடது கையாக இருக்கக்கூடியது ஆத்மாவாகும், வலது கையாக இருக்கக்கூடியது பரமாத்மாவும். இரண்டும் ஒன்றாக இரண்டர கலக்கின்ற, ஒன்றாக சேர்ந்தால் அஞ்சலி அப்படி என்கின்ற வணக்கம் வருகின்றது. அந்த அஞ்சலியை உனக்கு செய்ய வேண்டும். போர்வேல் முருகனை போற்றி குவியாத கரங்கள் உன்னை போற்ற வேண்டும். முருகா குமரா நாதா குமரா நம என்று
அரணார் ஓதிய சிவபெருமானே முருகா முருகான்னு போற்றினாரு. அந்த போற்றிய 2 கரங்கள் வந்து எனக்கு இங்கே கூடியவே, இது கூடிச்சு கூடாத இந்த கரங்கள் எனக்கு, உன்னை தொடாத கைகள் எனக்கு தேவையில்லை, இது எதற்காக வந்து எனக்கு சேர்ந்தது அப்படின்னு கேட்டா, உன்னை கரம் குவித்து கூப்புவதற்காக, உன்னை வணங்குவதற்காக, முருகா என்று உன்னை போற்றி துதிப்பதற்காக இந்த 2 கரங்கள் அமைத்தது. இந்த 2 கரங்களை கூட்டி உன்னை நான் நின்றோடும் போற்றி முருகா முருகா என்று கூவ வேண்டும். குருவினுடைய அருளினாலே குண்டலினி சக்தியை மந்திரத்தினாலே ஓசை தர செய்து, அந்த மந்திரத்தினாலே ஆத்மாவை பரமாத்மா வரைக்கும் கரை அமைத்து அவனை 2 கலக்க என்னுடைய 2 கைகளும் சேர்ந்து இறைவனோடு சேர்ந்து இருக்கின்றது என்கின்ற அஞ்சலி தத்துவத்தை காட்டக்கூடிய சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.